friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சிங்கப்பூர் நேஷனல் டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேஷனல் டே செலிப்ரேஷன் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே. மேடம் சிங்கப்பூர் டே வருது, அதனால இப்ப நான் vlog எடுக்க போறேன். உங்க வாய்ஸ் தான் சோ அப்படியே விட்டுருவேன். ஐயோ சாரி. யாழ்வி வா. ஆனா நீங்க போட்டோ ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் வந்தால் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் மாதிரி வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் ஒட்டியிருப்பாங்க. நம்ம அந்த இதை வந்து நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் வந்து இதுக்கு வந்து நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கலை, ஜஸ்ட் வந்து ஃபயர் ஒர்க் ஷோ மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 o'clock வாக்கில் வந்து நாங்கள் ஃபயர் ஒர்க் பார்க்க மட்டும் போனோம். சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பில்டிங்லே ஹார்ட் ஷேப்பில் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி வச்சு ஸோ செஞ்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து பொங்கல் செலிப்ரேஷனும் இதே இடத்துல தான் நடந்தது, ஃபோன்வேல் ஏரியாவில். ஸோ இது வந்து நேஷ்னல் டேயும் இதே ஏரியாவில் தான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி வெளியே வரும்போது ஃபோட்டோ எடுக்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு குழந்தை ஒரு நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு எல்லா பக்கமும் திரும்பி நிற்குங்க. ஸோ எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட நேஷ்னல் ஆந்தம். இப்போ வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutesக்கு மேலேயே ஃபயர் ஒர்க்ஸ் இருந்தது. ஒரு பில்டிங்களோட டாப்லேருந்து ஃபயர் ஒர்க்ஸ் போட்டிருந்தாங்க. இதே நீங்கள் வந்து மெரினா பே சாண்ட்ஸ் இல்லைன்னா நேஷ்னல் லைப்ரரி அங்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பிரம்மாண்டமாக வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நடந்திருக்கும். இந்த நேஷ்னல் டே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு சாங் வந்து ஒவ்வொரு சாங் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷத்தான சாங் வந்து இதுதான். ஸோ என் பொண்ணு பாடுறா. நேஷ்னல் டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சது. இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து டிக்கெட்லாம் இருக்கும், நீங்கள் டிக்கெட் வாங்கியும் போய்க்கலாம். டிக்கெட் வாங்கி போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குடி பேக் அப்புறம் நிறைய வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து டிக்கெட்லாம் எதுவும் எடுக்கலை. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே டிக்கெட் வந்து புக் பண்ணிடணும். ஒரு லிமிட்டடான டிக்கெட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நிறைய டைம்ஸ் வந்து நாங்கள் சோல்ட் அவுட்லாம் ஆயிருக்கு. நாங்கள் பிளான் பண்ணும்போது டிக்கெட்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ணதே அந்த ஃபயர் ஒர்க் பார்க்க மட்டும்தான். இதே இது நீங்கள் வந்து மெரினா பே சாண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய
இடத்துக்கும் போய் பார்க்கலாம். ஆனால் அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால எங்கள் ஏரியாவில் இருக்கிற இந்த இடத்துக்கே போயிட்டு நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.